Rome was not built in a day. ரோம் நகரம் ஒரு நாளில் கட்டப்பட்டது இல்லை என்ற ஆங்கில பழமொழி உண்டு. அதுபோல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் உருவாகி இந்த உயரம் அடைவதற்கு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் ஆயிருக்கின்றது. கிரேக்க மன்னன் பிலிப்ஸுக்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், அர்ஜுனனுக்கு ஒரு வீர அபிமன்யு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தந்தையை மிஞ்சிய தலைவராக திகழ்கின்றார். நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் மீது அளவற்ற பற்றும் மரியாதையும் கொண்டவர். பல நேரங்களில் அவர் அதை வெளிப்படுத்தி உள்ளார். மாமனிதன் வைகோ ஆவணப்படம் வெளியீட்டு விழாவில் அவர்கள் இங்கே இயக்க தந்தையை பாராட்டி பேசும் பொழுது அவர் சொன்னார், இதே சத்தியம் தியேட்டரில் பல திரைப்படங்களில் பல ஹீரோக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று இந்த இதே சத்தியம் திரையரங்கில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் ஒரு உண்மையான ஹீரோவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரியல் ஹீரோ என்றால் அது அண்ணன் வைகோ தான். திரைப்படத்தில் வரும் ஹீரோக்கள் சித்தரிக்கப்பட்டவர்கள். திரைப்படத்துக்காக திரைக்கதையால் இயக்குநர்களால் சித்தரிக்கப்படுகின்றவர்கள். ஆனால் சித்தரிக்கப்படாத ஒரு ஹீரோ தான் நம்முடைய அண்ணன் வைகோ என்று அவர்கள் சொன்னார். அவர் ஒரு கொள்கை ஹீரோ, ஒரு லட்சிய ஹீரோ, தியாகத்தால் உருவான ஒரு ஹீரோ, எழுச்சி மிக்க ஹீரோ, உணர்ச்சி மிக்க ஹீரோ. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு போராளி ஹீரோ. அவர் உயரத்தால் மட்டும் உயர்ந்தவர் அல்ல, கொள்கையிலும் உயர்ந்தவர், லட்சியத்திலும் உயர்ந்தவர், தியாகத்தாலும் உயர்ந்தவர் தான் அண்ணன் வைகோ என்று அவர் பாராட்டினார். அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை மறக்காது. இந்த துரை வைகோ மறக்க மாட்டான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டனும் அதை மறக்க மாட்டான். சில தினங்களுக்கு முன்பு இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்த நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள், காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதியை அளித்துள்ளோம் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை அவர் கூறியுள்ளார். இதை நான் விவரித்து பேச நினைக்கின்றேன். பிரதமர் மோடி அவர்கள் முதலில் பிரதமரானது 2014ஆம் ஆண்டு. 2015 முதல் 2020 வரை ஒக்கி, நிவர், கஜா போன்ற ஒவ்வொரு ஆண்டும் புயல்கள் தமிழகத்தை சேதப்படுத்தின. ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய தமிழக அரசு நிதி கேட்டது. அந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு நிதி கேட்டது, மொத்த நிதி அதன் மதிப்பீடு கிட்டத்தட்ட 1,16,000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியது வெறும் 5,094 கோடி. இதை இன்றைய எதிர்க்கட்சி அதிமுகவும் ஒப்புக்கொள்ளும். ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் தான் ஆளும் கட்சி. அதிமுக அரசு அன்று கேட்டது 1,16,000 கோடி. ஆனால் நமக்கு வழங்கப்பட்டது 5,094 கோடி தான். 2023ஆம் ஆண்டில் மிச்சாங் புயலால் வட தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட போது, வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பேரிடர் நிவாரண நிதியாக 38,000 கோடியை கேட்டார். பலமுறை ஒன்றிய அரசின் அதிகாரிகள் மன்றாடினார். உச்ச நீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகும் நமக்கு கிடைத்தது 276 கோடி தான். நாம் கேட்டது 38,000 கோடி, அவர்கள் வழங்கியது 276 கோடி. அவர்கள் நாம் கேட்டதில் 1% கூட அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் மோடி அவர்கள் சொல்கின்றார், நாங்கள் 3 மடங்கு அதிக நிதியை கொடுத்துள்ளோம் என்று சொல்கின்றார். பொய் சொல்வதற்கு ஒரு எல்லை உண்டு. சென்ற ஆண்டு சில மாதங்களுக்கு முன்பு பெண்கள் புயல் வீசிய போது தமிழ்நாட்டின் 14 வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரிடர் நிவாரண நிதியாக 6,675 கோடி கேட்டார். ஆனால் நமக்கு கிடைத்ததோ வெறும் 944 கோடி தான். மோடி அவர்களே, இது நியாயம்தானா?
நீங்கள் 3 மடங்கு நிதியை நாங்கள் தமிழகத்துக்கு அளித்து விட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கின்றீர்கள். அதே வேளையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஒன்றிய அரசு திட்டமான அந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின்படி தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2400 கோடி. ஒரு பைசா தரவில்லை இதுவரைக்கும். நம்மளுடைய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 phase 2 அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கு 26,000 கோடி. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு பைசா நிதியை அவர்கள் வழங்கவில்லை. தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கவில்லை, தவறு. ஆனால் அதைவிட மிக தவறு 100 நாள் வேலை திட்டத்திற்கு சாதாரண கிராமத்து ஏழை எளிய ஜனங்க அவங்க வேலை பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஊதியம் 4 மாசமா கொடுக்கலங்க. நீங்க தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் விவசாயம் இருக்காது, தொழிற்சாலைகள் இருக்காது. இந்த ஜனங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சு அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனது அவங்க வீட்டில் அடுப்பு எரியும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். 4 மாசமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை ஒன்றிய அரசு கொடுக்கல. நான் இது எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் ஒன்றிய அரசு, ஆனால் பாஜக மோடி அவர்கள் சொல்கிறார் நாங்கள் 3 மடங்கு நிதியை தமிழகத்துக்கு அளித்து விட்டோம் என்று ஒரு பொய்யை, மிகப்பெரிய பொய்யை அவர்கள் சொல்கின்றார். நம்ம ஊர்ல சொல்லுவோம், வெறும் வாயால வடை சுடுறது இதுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம மோடி ஐயா அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அநீதி, தமிழக மக்களுக்கு நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் இந்த ஒன்றிய பாஜக அரசு சமீபத்தில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் நலனுக்கு எதிராக வக்ஃபு அந்த திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். அந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு அதற்கு எதிராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 232 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அதை எதிர்த்து நாங்கள் வாக்களித்தோம். இந்தியாவில் அனைத்து இஸ்லாமிய மக்களும் அதை எதிர்த்தார்கள். ஆனால் அத்தனை எதிர்ப்பை மீறி அவர்கள் ஒன்றிய அரசு அந்த வக்ஃபு திருத்த மசோதாவை இப்போது அமலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்படி தமிழகத்துக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு. ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த போக்கு, மதசார்பைக்கு எதிரான இந்த பாஜக அரசு, நம்முடைய தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படும் இந்த பாஜக அரசு, இந்த மக்கள் விரோத போக்கை நீங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதியில் மக்கள் உங்களை தோற்கடித்தார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் நீங்கள் டெபாசிட்டை இழப்பீர்கள் என்று நான் இங்கே எச்சரிக்கை விடுக்கின்றேன். அனைவருக்கும் என்ற சமூக நீதியின் கோட்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருடி வாழ வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.